வணக்கம். வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை அப்படின்னு ஒரு பதில சொன்னாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். என்னடா அது வலுத்திருக்கு ஆனா பழுக்கலையா? என்ன சொல்றாரு? அப்படின்னு கேட்கலாம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சரா ஆக்கப்படுவாரா? அது தொடர்பான கேள்விகளும், வாத பிரதிவாதங்களும், கோரிக்கைகளும் வலுத்திருக்கே அப்படின்னு கேட்கிறப்ப, வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கலையே அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான பதில சொன்னாரு. அப்புறம் வந்து பழுக்குமோ பழுக்காதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஒரு வழியா நேத்து பழுத்துருச்சு. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஆக்கப்பட்டார். இதுல அடிப்படையான கேள்வி என்னன்னா, துணை முதலமைச்சரா அவரை ஆக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு திமுகவோட வந்து ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி அவர் தான் அதிகார மையமா விளங்குறாரு. இன்னைக்கு அவரு தாங்கி இருக்கக்கூடிய அமைச்சகம் அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த விளையாட்டுத்துறை அமைச்சகம் மட்டுமில்லாது அவர் நினைச்சா காவல்துறை அமைச்சகம், தொழில்துறை அமைச்சகம், வனத்துறை அமைச்சகம்னு எந்த அமைச்சகத்தில் வேணாலும் தலையிடலாம். ஏன்னா ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தான். அதே போல கட்சியில பொறுப்புப்படி பார்த்தா அவர் வந்து ஒரு அணிக்கு பொறுப்பாளர், இளைஞர் அணிக்கு பொறுப்பாளர். ஆனா கட்சியில ஸ்டாலினுக்கு 2ஆம் இடத்துல யார் இருக்கான்னா துரைமுருகன். பொறுப்புப்படி பார்த்தா பொதுச் செயலாளர் வந்து அவர் தான். ஆனா துரைமுருகனுக்கு இல்லாத அதிகாரம் உதயநிதிக்கு இருக்கு. ஏன்னா அவர் ஸ்டாலினோட மகன். அதனால கட்சியில அவர் தான் 2ஆம் இடம். இப்படி கட்சியிலையும் ஆட்சியிலையும் ஏற்கனவே 2ஆம் இடத்துல உதயநிதி திகழ்றாரு, விளங்குறாரு. அப்படி இருக்கப்ப இப்ப துணை முதலமைச்சர் அப்படின்னு ஆக்கி விட்டதன் மூலமாக தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் வரப்போகுது? தமிழ்நாட்டில் வந்து 8 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாங்க. கஜானா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்கிறாங்க. இப்போ 8 லட்சம் கோடி கடன் வந்து 4 லட்சமா குறைய போகுதா? இங்க ஆசிரிய பெருமக்கள் போராடுறாங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு. இப்போ உதயநிதி வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்த போறாங்களா? இல்ல வந்து செவிலியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க, எல்லா துறையை சார்ந்த மக்களும் போராடுறாங்க, பெருமக்களும் போராடுறாங்க. அந்த துறை சார்ந்த கோரிக்கைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு எல்லா சிக்கலும் தீர்த்து வைக்கப்பட போகுதா? விவசாயி பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை, அடித்தட்டு உழைக்கும் மக்கள் பிரச்சனை, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உதயநிதி வந்ததன் மூலமா எல்லாமே தீர்க்கப்பட போகுதானா? அப்படி எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த பொறுப்புல அமரணும் அப்படி ஒரு ஆசை. அதுக்கு அமர வச்சு அழகு பார்க்குறாங்க. கேட்டா அந்த கட்சி வந்து சமூக நீதி கட்சியா? சமூக நீதிக்கும் வாரிசு அரசியலுக்கும் எங்கேயாவது தொடர்பு இருக்கா? வாரிசு அரசியல் என்பது மன்னராட்சி முறையோட நீட்சி. அதே போல பன்னியார்தனத்தோட எச்ச சொச்சம், சனாதனத்தோட மறுவடிவம், மக்களாட்சி முறையில அது சாபக்கேடு. இதை யாரு மறுக்க முடியும்? கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. 1957ல இருந்து திமுக தலைமை யாருங்கிற குழப்பம் இல்லை. ஆனா அதிமுக பாருங்க, அங்க வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜானகியா ஜெயலலிதாவாங்கிற குழப்பம் வந்துச்சு. அதே போல ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ்ஆ சசிகலாவாங்கிற குழப்பம் வந்துச்சு. இந்த குழப்பம் இல்லாம இருக்கணும்னா ஒருத்தர் வந்து வாரிசா அறிவிக்கப்பட வேண்டியது அவசியம்ங்கிறாங்க. சரி, இயக்கத்துக்கு வாரிசு முறை தேடுறீங்க அப்படி கூட வச்சுக்கோமே. அந்த வாரிசு ஒரு குடும்ப வாரிசாக ஏன் இருக்கணும்? ஒரே குடும்பத்தில் இருக்க ஒரு ஆளா ஏன் இருக்கணும்? மன்னராட்சி முறைக்கும் மக்களாட்சி முறைக்குமான மாறுபாடு என்ன? மன்னராட்சி முறையில ஒரே குடும்பம் வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக ஆதிக்கம் செய்யும், ஆட்டி படைக்கும். அதே போல செல்வ வளங்கள் வந்து ஒரே குடும்பத்துல குவிஞ்சு கிடக்கும். இதுதான் மன்னராட்சி. மக்களாட்சியில அதிகாரம் பரவலாக்கப்படணும், சாமானிய அதிகாரத்துக்கு போகணும், கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் உயரத்துக்கு போகணும். இதுதான் ஜனநாயகம், இதுதான் மக்களாட்சி. அங்க பணம் செல்வ வளங்கிறது பகிர்ந்தளிக்கப்படணும். இதுதான் மக்களாட்சியா இருக்க முடியும். ஆனா மக்களாட்சியும் மன்னராட்சி போல ஒரே குடும்பம் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஆளுகை செய்யும்னா எப்படி சகிச்சுக்க முடியும்? ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழன் கூட இவ்வளவு ஆண்டுகள் வந்து இந்த நாட்டை ஆளுத, இவ்வளவு ஆண்டு காலம். ஆனா இவங்க தலைமுறை தலைமுறையை ஆதிக்கம் செய்வாங்கன்னா கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, இன்பநிதிய முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பேசக்கூட ஆள் இருக்கு. இன்னைக்கு திமுகவோட பவள விழா நிகழ்வுல வந்து விபி ராசன் ஒருத்தர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு வந்து பேராசிரியர் விருது கொடுத்துருக்காங்க. அந்த விபி ராசன் வந்து விருதை வாங்கிட்டு சொல்றாரு, நான் கருணாநிதி குடும்பத்தோட அடிமை, கொத்தடிமை. அதே போல அவர் தான் சொன்னாரு ஒரு பொதுக்கூட்ட மேடையில், இன்ப ஐயாவையும் முதலமைச்சர் ஆட்சியில் செத்தம்னா நமக்கு நிறைவா இருக்கும், நமக்கு வேற எந்த குடும்பமும் சரிப்பட்டு வராதுங்க, அந்த குடும்பம் தான் சரிப்பட்டு வருங்க. திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர் மக்கள் ஒருத்தர் கே நேரு, அவர் சொல்றாரு கருணாநிதி குடும்பத்துல யாரு வந்தாலும் தலைவராக ஏற்றுக்கோங்கிறார். அப்ப கருணாநிதி குடும்பத்தில் பிறப்பதுதான் தலைவருக்கான தகுதினா, பிறப்பை வந்து தகுதியா வச்சு
தகுதியை தீர்மானிக்கிறாங்க. கருணாநிதி குடும்பத்தில் பிறப்பதை வச்சு, பிறப்பை வைத்து தகுதியை தீர்மானிப்பதானே சனாதனம், அதானே பார்ப்பனியம். அந்த பார்ப்பனியத்தோட சனாதனத்தோட மறுபடியும் இல்லையா இது எப்படி ஏற்க முடியும்? என்ன கொடுமை அப்படின்னா, அண்ணா, அறிஞர் அண்ணா அவர் தொடங்கிய இயக்கம் தான் திமுக. அந்த அண்ணா வந்து பெரியாரை எதிர்த்து கழகம் பண்ணி அன்னைக்கு வெளியேறி, பெரியாரை விட்டு வெளியேறி திமுகங்கிற தனி கட்சியை கட்டுறார். அவர் பெரியார் வந்து திருமணம் பண்ணதை மட்டும் எதிர்க்கல, பெரியார் மணியம்மையாரை திருமணம் பண்ணி வாரிசாக அறிவிக்க முற்பட்டார், அறிவிச்சார். அந்த வாரிசாக அறிவிக்க ஏற்பாட்டு முறைக்கு எதிராக தான் பெரியார் கழகம் பண்ணாரு. அன்னைக்கு போர்க்குள் எழுப்பினாரு, தனி கட்சியை கட்டினார். இன்னும் சொல்ல போனா பெரியாரின் வாரிசு அரசியலை எதிர்த்து தான் அண்ணா வந்து அன்னைக்கு இயக்கம் கண்டார். அன்னைக்கு அண்ணா என்ன பேசா தெரியுமா? பெரியாரை நோக்கி எவ்வளவு ஆவேசமாக அறச்சிற்றமாக கருத்துக்களை வெளிப்படுத்தினா தெரியுமா? வாரிசு முறையை மிக கடுமையாக சாடியவர் அறிஞர் அண்ணா. அதாவது நம்ம போற போக்கில் சொல்லலை, நம்ம வரலாற்று ரீதியாக என்ன சொன்னாங்கிறத நம்ம படிச்சு காட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் திமுக வரலாறு, எழுந்தவர் வந்து திருநாவுக்கரசு, திராவிட இயக்க ஆய்வாளர், எழுத்தாளர். அந்த புத்தகத்தில் 295 பக்கம். ஹைதராபாத் நிஜாமுக்கு இருக்க வேண்டிய கவலை, ஆதின கர்த்தாக்களுக்கு இருக்கப்பட வேண்டிய கவலை பகுத்தறிவு இயக்க தலைவருக்கு ஏன் ஏற்படுகிறதோ தெரியவில்லை. வாரிசு முறை எதற்கு, யார் செய்யும் ஏற்பாடு, எந்த காலத்து முறை? ஒரு இயக்கத்துக்கு வாரிசு ஏற்படுத்துவது என்பது ஜனநாயக முறைக்கு ஏற்றதுதானா, அல்லது நடைமுறையிலே வெற்றி தரக்கூடியதானா? திராவிடர் கழகம் அதற்கென உள்ளதாக கூறப்படும் சொத்து என்பது இன்னொருவருக்கு வாரிசு முறைப்படி தரப்பட வேண்டிய காட்டு ராஜாங்கம் தானா? இதற்காகத்தான் வெள்ளி குண்டுகளை வீசுங்கள், வேலை நடப்பதை பாருங்கள் என்று விடுதலை முழக்கமிட்டது. இயக்கத்திலே என்று தலைவராக இருப்பவருக்கு இயக்கத்தில் உள்ள யாராவது துரோகி, கேடு செய்பவன் என்று தோன்றினால், நிரூபிக்க முடியுமானால் அப்படிப்பட்டவர்களை விரட்டிவிட்டு இயக்கத்தை உண்மையான இயக்க பற்றும் செல்வாக்கும் உள்ளவர்கள் தனக்கு பிறகு வழிநடத்தி செல்வதற்கு இடமளித்து விடுவதுதான் முறையே ஒழிய, என் வாரிசிடம் ஒப்படைக்கிறேன் என்று பரம்பரை பாத்தியதை பேசுவதா, அதற்காக புதிய பரம்பரையை தேடுவதான்னு மிக கடுமையாக பெரியாரின் வாரிசு அரசியலை சாடியவர் அறிஞர் அண்ணா. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் வந்து மாபெரும் தமிழ் கனவு, இதுவும் அண்ணா பற்றிய புத்தகம் தான். அதில் ஒரு செய்தி குறிப்பிடப்படுது. என்னன்னா, 1967 வந்து அண்ணா வந்து வெற்றி பெறாங்க, முதலமைச்சராக பதவியேற்க போகிறாங்க. அப்போ வீட்டிலேருந்து கிளம்புறப்ப வாகனத்தில் காரில் ஏற போகிறார். அப்போ அவர் மனைவி ராணி வந்து அங்கே ஏக்கத்தோடு பார்க்குறாங்க, தன்னையும் தன் கணவர் கூட்டு போவாரா அப்படின்னு. ஆனால் அங்கே அருகாமல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்கிறாங்க, அண்ணா அண்ணியும் கூட்டு போகலாமே, நீங்கள் முதலமைச்சர் ஆகிறத பார்க்க அவங்களுக்கு ஆசை இருக்காதா, ஆவலாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா மறுத்து சொல்கிறாரு, தம்பி, வீட்டுக்கும் ஆட்சிக்கும் இடையே ஒரு இடைவெளி வேணுங்குது, வீட்டுக்கும் ஆட்சிக்கும் இடையே ஒரு இடைவெளி வேணுங்குது. அன்னைக்கு ராணியம் வேற கூட்டு போனால் என்ன இருக்கும்? நீ துர்கா ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறத பார்த்து கண்குடியில் பார்த்து கண்ணீர் வடிச்சது போல அவங்களும் ஆனந்த கண்ணீரில் கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, ஏதாவது மொழியில் உட்காந்துக்கிட்டு. இன்னைக்காவது வந்து நிகழ்ச்சிக்கு போகலன்னா தொலைக்காட்சியில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், நேரடியாக பார்க்கக்கூடிய எண்ணற்ற வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எந்த வாய்ப்பும் இல்லை, நேரில் பார்த்தா மட்டும்தான். ஆனால் அந்த காலத்தில் ஒரு ஓரத்தில் உட்காந்து ஒரு பார்வையாளர் கூட தன் மனைவி அழைத்து போக மாட்டேன்னு மருத்துவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவோட கட்சியில் இன்னைக்கு அப்பட்டமான வாரிசு அரசியல். இப்போ திமுகவில் வந்து தென்மண்டல அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பில் வந்து மு.க. அழகிரி இருந்தார். அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அந்த தென்மண்டல அமைப்பு செயலாளருக்கு வேற யாராவது அந்த பொறுப்புக்கு அமர்த்தப்பட்டாங்களா? அமர்த்தப்படலை. தென்மண்டலத்துக்கு அமைப்பு செயலாளர் போட்ட மாதிரி மேற்கு மண்டலத்துக்கு, கிழக்கு மண்டலத்துக்கு, மேற்கு மண்டலத்துக்கு, கிழக்கு மண்டலத்துக்கு, இல்லை வடக்கு மண்டலத்துக்கு ஒரு பொறுப்பாளர் அமர்த்தப்பட்டாங்களா? அமர்த்தப்படலை. ஏன் அமர்த்தப்படலைன்னா, தென்மண்டல அமைப்பு செயலாளர்கிற பொறுப்பு அழகிரிக்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. இதை நான் சொல்லல, ஐயா கருணாநிதியே சொல்றாரு. அப்ப இந்த கட்சி, இந்த குடும்பத்தில் உள்ள ஆட்களுக்கு மட்டும் கூடுதல் முக்கியத்துவம், சிறப்பு கவனம், ஒரு முதன்மைத்துவம், தனி சிறப்பு வழங்க அப்படின்னா இந்த கட்சி வீட்டுக்கானதா இல்லை நாட்டுக்கானதா? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? இன்னைக்கு ஸ்டாலின் வந்து இருக்காது முதலமைச்சரா. ஐயா வைக்க சொல்றாங்க, கண்ணை இமை காப்பது போல காப்பன்னு 2019 சமயத்தில் சொல்லிட்டாரு. இப்ப கடைசியா அந்த பவள விழா பொதுக்கூட்டத்தில் காஞ்சிபுரத்தில் நடந்ததுல வந்து ஸ்டாலினுக்கு நான் மெய்காப்பான்லாம் செயல்படுங்கிறது. இதை வந்து 30 ஆண்டுக்கு முன்னாடி ஐயா வைகோ பேசியிருந்தா திமுக விட்டு கொலைப்பழி சுமத்தி வெளியேற்றிருக்க மாட்டார் ஐயா கருணாநிதி. அதே போல அன்னைக்கு வந்து வைகோவுக்காக திமுகவை சேர்ந்த தொண்டர்கள், வைகோவோட ஆதரவாளர்கள் ஒரு 7-8 பேர் தீக்குளிச்சு இறந்திருக்க மாட்டாங்க. அதே போல மதிமுக தனி கட்சி தோன்றிருக்காது. இன்னைக்கு நான் மெய்காப்பான்லாம் செயல்படுவேன், கண்ணை இமை காப்பது போல ஸ்டாலினை காப்பேங்கிற ஐயா வைகோ இந்த நிலைப்பாட்டை 30 ஆண்டு முன்னாடி எடுத்திருந்தா
துரைமுருகன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வைகோ இருந்திருப்பார். இப்ப அதெல்லாம் விட்டு அன்னைக்கு வந்து எதிர்த்து போய் வாரிசு அரசியல் ஏற்க முடியாது, கருணாநிதி வாரிசு அரசியல் பண்றாருன்னு சொல்லி அன்னைக்கு கடுமையா சாடி கலகம் பண்ணி கண்ணீர் வடிச்சு ஒப்பாரி வச்சு ஓலமிட்டுட்டு கடைசியில உதயநிதியும் ஏத்துக்கிட்டாரு, ஸ்டாலின் ஏத்துக்கிட்டாரு வைகோ. இது ஒரு கால கொடுமை. அண்ணா சொல்றாரு, சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதல்ல, சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவது. இப்ப திமுகவோட இளைஞரணி பொறுப்புல வந்து உதயநிதி இருக்காரு. அந்த பொறுப்பு எவ்வளவு அதிகாரம் மிக்கதா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதே பொறுப்புல வெள்ளக்கோவில் சாமிநாதன் இருந்தார். அன்னைக்கு இந்த பொறுப்பு அதிகாரம் மிக்கதா இருந்துச்சா? இவ்வளவு முதன்மைத்துவம் வழங்கப்பட்டுச்சா? அன்னைக்கு இளைஞரணி பொறுப்பாளர் இருந்த வெள்ளக்கோவில் சாமிநாதனோட பிறந்த நாளுக்கு வெள்ளக்கோவில் சாமிநாதன் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் போட்டாங்களா? அப்ப அந்த பொறுப்புல வெள்ளக்கோவில் சாமிநாதன் இருக்கப்ப அது அதிகாரம் மிக்கதா இல்ல, சிறப்பு கவனம் எடுக்கல. ஆனா உதயநிதி வந்த பிறகு சிறப்பு கவனம் எடுக்குது, அந்த பொறுப்பு அதிகாரம் மிக்கதா மாறுதுன்னா இதுதான் சமத்துவமா? சம வாய்ப்பு அளிப்பதா? அப்ப இந்த கட்சி என்பது ஒரு குடும்பத்துக்கான கட்சியாக முழுக்க இருக்கு. இந்த கட்சி வந்து இது வந்து உள்கட்சி வாரங்க, நீங்க தலையிடக்கூடாது அப்படி சொல்லவே முடியாது. ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்தை வந்து தலைமுறையா வாழையாக ஒரு குடும்பத்தார் கையாளுறாங்கன்னா கையாளலாம், அது சொந்தமான சொத்து. ஆனா ஒரு கட்சி என்பது மக்கள் சொத்து, மக்களுக்கு நேரடி தொடர்புடைய ஒண்ணு. அதுல வந்து உட்கட்சி விவகாரம் நீங்க பேசவே கூடாது அப்படிலாம் கடந்து போக முடியாது. இதுல வந்து நீங்க பிறப்ப ஒரு தகுதியா வைக்கிறீங்க, கருணாநிதி குடும்பத்துல பிறப்பதான் தகுதியா வைக்கிறீங்க. அதுல கொடுமை பாருங்க, என்னென்னமோ சொல்றாங்க. பாகிஸ்தான்ல வந்து பெனாசிர் புட்டோ இல்லையா, காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா உமர் அப்துல்லா இல்லையா, ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டி இல்லையா, அப்புறம் மும்பையில பால் தாக்கரே உத்தவ் தாக்கரே இல்லையா, முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் இல்லையா, இங்க எல்லாம் இருக்கப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதாங்க. சமூக நீதி நீ தானே பேசுற. சமூக நீதிக்கு முழுக்க புறம்பான ஒண்ணு இந்த வாரிசு அரசியல், இந்த குடும்ப அரசியல், குடும்ப ஆதிக்கம். இதை எப்படி ஏற்க முடியும், எப்படி சகிச்சுக்க முடியும்? உதயநிதிக்கு என்ன இருக்கு? வறுமை தெரியுமா, ஏழ்மை தெரியுமா, கடன் தொல்லை தெரியுமா, பசி பஞ்சம் தெரியுமா? அவர் ஒரு நாள் வந்து சாப்பாட்டுக்கு வழிலாம் பட்டினி கிடந்திருப்பாரா? அரசு பேருந்துல வந்து பயணம் பண்ணியிருப்பாரா? இல்ல அரசு கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணை வந்து நேரடியாக அனுபவிச்சு தரம் இல்லாம இருந்து மனம் கலைஞ்சிருப்பாரா? அரசு மருத்துவமனை வைத்தியத்துக்கு போயிருப்பாரா? அப்பா வந்து உழைச்சி களைச்சு போய் நிற்கிறது, அப்பா நல்ல உடை உடுத்தாம ஒரு அழுக்கு உடை உடுத்திருப்பதை பார்த்து மனம் புழுங்கியிருப்பாரா? அம்மாவுக்கு வந்து மருத்துவ செலவுக்கு காசு இல்லைன்னு எனக்காவது கண்ணீர் வச்சிருப்பாரா? இந்த மக்கள் வாழக்கூடிய தினந்தோறும் படக்கூடிய அல்லல்கள், பாடுகள், துயரங்கள் எது ஒன்றை உதயநிதி ஸ்டாலின் அனுபவிச்சிருக்க மாட்டார். செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம், அது மார்கழி மாசத்துல செத்தோம்னா சொர்க்க வாசல் வந்து திறந்தே இருக்கும், உடனே உள்ள போயிடலாம்ங்கிறேன். செத்து சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா உதயநிதி போன்ற ஆட்கள் வாழும் போதே சொர்க்கத்தை வாழ்றாங்க. என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட மக்களின் துயர் அறியாத, மக்களின் துன்பம் அறியாத, மக்களின் பாடுகளை அறியாத ஒருத்தர் நாட்டை ஆண்டால் எப்படி இருக்கும்? ஊருக்கு நடுவே வந்து கார் ரேஸ் ஓடும், ஊருக்கு ஒதுக்குறமா பஸ் ஸ்டாண்டு கட்டப்படும். எவ்வளவு பிரச்சனை! அடுத்த மாசம்லாம் சென்னை வந்து இது சென்னையா இருக்குமா இல்ல வெள்ளக்காடா மிதக்குமான்னு தெரியல. இன்னும் வடிகால் பணி, வாய்க்கால் பணியெல்லாம் முடியலைங்கிறாங்க. இந்த சமயத்துல 250 கோடியை செலவு பண்ணி சென்னைக்கு மத்தியில, எவ்வளவு சாலை நெரிசலுக்கு மத்தியில அவர் கார் ரேஸ் ஓட்டுறாரு. யாரு? இளவரசர் உதயநிதி ஸ்டாலின். இப்ப அவர் துணை முதலமைச்சரா வந்துட்டார். வந்த பிறகு தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் வரப்போகுது? எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்தாங்க பாருங்க. முதல்ல ஒரு படத்தை தயாரிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின், குருவி படம் நினைக்கிறேன் முதல் படம். அப்புறம் வந்து ஆதவன் படத்துல தலை காட்டுறாரு, கௌரவ தோற்றமா சிறப்பு காட்சியா வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல வர்றாரு. அப்புறம் வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு ஒரு படத்துல கதாநாயகன் ஒரு 2-3 படம் நடிச்சு தமிழ்நாடு முழுக்க மக்கள் அறியப்படுற அளவுக்கு மாறிடுறாரு. மாறின பிறகு 2019 இந்த ப்ராப்பர்ட்டி காமெடி மாதிரி ஒரு செங்கலை தூக்கிட்டு அதை தூக்கிட்டு கிளம்பினார், பரப்புரைக்கு போனார். 2019 பாஜக தோத்து போய் தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்ச பிறகு உதயநிதியோட பரப்புரையால தான் திமுக ஜெயிச்சுட்டான். அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் தலைமைக்கு தீர்மானம், உதயநிதிக்கு பொறுப்பு கொடுங்க. தலைமையிலேருந்தே அடிச்சு அலைபேசியில் கூப்பிட்டு சொல்லிடுறது, தீர்மானம் ஏற்று தலைமைக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு. தீர்மானம் ஏற்று தலைமைக்கு அனுப்பி வச்ச உடனே 2019 மாநில இளைஞரணி பொறுப்பு கொடுக்கப்படுது. 2021 சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஆகிறார். உடனடியாக அமைச்சரானா அது வந்து கட்சிக்குள்ளேயோ இல்லை வெளியிலேயோ சலசலப்பாக மாறுன்ட்டு கொஞ்ச காலம் பொறுத்திருந்து அமைச்சராக்கப்படுவாரான்னு ஒரு பிரிவாதத்தை ஒரு பேசுபொருளாக கிளப்பி விட்டுட்டு அமைச்சராக்கிட்டாங்க. இப்போ 2 மாசமா 3 மாசமா துணை முதலமைச்சர் ஆவாரான்னு ஊடகங்கள் மத்தியில் கிளப்பி விட்டு நம்மளை வந்து உளவியலா தயார் பண்றது.
தயார் பண்ணிட்டு நேத்தனும் துணை முதலமைச்சராக மாற்றி விட்டாங்க. எவ்வளவு நாடகம் போடுறாங்க, எவ்வளவு வேஷம் போடுறாங்க. ஏதாவது மக்கள் நலங்கள் துளியாவது இருக்கா? ஒரே குடும்பம் உட்கார்ந்துக்கிட்டு ஆட்டி படைக்கணும், ஆண்டு கொழுக்கணும். அதுக்கு ஒரு கட்சி. ஆனால் இல்லாத கோட்பாடெல்லாம் பேசுவாங்க. மார்க்ஸை பேசுவாங்க, ஏங்கல்ஸை பேசுவாங்க, பெரியாரை பேசுவாங்க, அம்பேத்கரை பேசுவாங்க, எல்லாரையும் பேசுவாங்க. ஆனால் நோக்கங்கிறது ஒரு குடும்பம் ஆதிக்கம் பண்ணணும், அந்த குடும்பம் வாழணும். அதுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க. இப்போ துணை முதலமைச்சராக மாறிட்டார். நான் விமர்சனம் பண்ணுறவங்களை என் செயல்பாடுகள் மூலமாக நிரூபிப்பேன். பார்க்கத்தானே போகிறோம் என்ன கிழிக்க போகிறாருன்னு. அதனால் திமுகவுக்கு முட்டு கொடுப்பவர்கள் உதயநிதிக்கு துதி பாடுறவங்க துதி பாடுங்க. அப்படி பிழைக்கிறனா இந்த ஆட்சியில் அப்படியாவது பிழைச்சிட்டு போங்க. ஆனால் அதுக்கு சமூக நீதி, சரோஜா தேவின்னு இந்த கேவலமாக உருட்டக்கூடாது.